சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மேற்குவங்க மருத்துவ மாணவி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஷெலினா நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஷெலினா. பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து தற்பொழுது ராஜீவ்காந்தி மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்தான கள நிலவரங்கள் என்ன? கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து பல்வேறு மருத்துவமனைகளில் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதுமே இந்த போராட்டம் என்பது வெடித்திருக்கிறது. அதேபோல இந்த கொலை சம்பவத்திற்கு நீதி வேண்டும், பெண் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு, மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு உள்ளிட்டவைகள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது போராட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இன்று ஒருநாள் நாடு தழுவிய போராட்டம் என்பதை இந்திய மருத்துவ சங்கம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சென்னை மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அடையாளமாக காலை 7:30 மணியிலிருந்து 12 மணி வரையிலும் இன்று ஒருநாள் போராட்டம் என்பது நடத்தப்படும் என்று அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அதேபோல சென்னையில் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலும் கூட போராட்டம் என்பது காலையில் தொடங்கியிருக்கிறது. ஒருநாள் அடையாளமான போராட்டம் என்பது நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்று அறுவை சிகிச்சை, அதாவது தீவிர அறுவை சிகிச்சையை தவிர அதேபோல அவசர சிகிச்சையை தவிர மற்ற எந்த சிகிச்சையும் மேற்கொள்ளப்படாது என்ற அறிவிப்பையும் நேற்றே இந்திய மருத்துவ சங்கம் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது போராட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. முழுமையாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டும், அதேபோல பெண் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், பணியிடத்தில் பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தொடர்ச்சியாக காலையிலிருந்தே காலை 7:30 மணிக்கு இந்த போராட்டம் என்பது தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் 12 மணி வரையிலும் இந்த போராட்டம் என்பது நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் குறித்தாக முழுமையான விவரங்களை நம்ம அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். வணக்கம் சார், இன்னைக்கு காலையிலிருந்து போராட்டம் நம்ம தொடங்கி இருக்கோம். என்னென்ன மாதிரியான கோரிக்கைகளை வலியுறுத்தி நம்ம போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் சார்? ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த டாக்டர்ஸும் வீதியில் இறங்கி அவங்க எல்லாருமே விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் ஒரு மருத்துவராவேன், மக்களுக்கு சேவை செய்வேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்த ஒரு மருத்துவர்கள் மக்களுக்கு சேவை செய்யறதுல அவங்களோட பாதி வேலைகளை விட்டுட்டு, மொத்த வேலையும் இல்ல பாதி வேலையும் விட்டுட்டு ரோட்ல இறங்கி போடுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் எந்த அளவுக்கு மனதளவுலையும் உடல் அளவுலையும் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது எங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லைன்னு நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். இது மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. மக்கள் எல்லாரும் வெளியில வந்து போராடணும். ஒரு ஜல்லிக்கட்டு புரொட்டஸ்டா இருக்கட்டும், ஒரு எனி அநீதி இந்த தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ நடக்கும்போது எப்படி ஒரு மக்கள் போராட்டம் வெடிச்சதோ, மக்கள் இதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்களோ அந்த அளவுக்கு இந்த அநீதி உலகத்துல இருக்க எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கணும். இப்போதைக்கு இந்த சிச்சுவேஷன்ல ஒரு கண்ட்ரில நடந்த பிக்கஸ்ட் கிரைம் சொன்னா இதுவாதான் இருக்கும். ஏன்னா இது இந்த நாட்டோட மகள், இந்த நாட்டு மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மகள். அவங்களோட தாயோ தந்தையோ நடுராத்திரியில டியூட்டி பார்க்கணும்னாலும் அது ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ். நம்ம எப்பவுமே வெளியில கூட நம்ம வீட்டுல யாரையுமே அனுப்ப மாட்டோம். ஆனாலுமே ஒரு நடுராத்திரில ஒரு பெண்ணை ஒரு வீட்டுல இருக்க எல்லாருமே டியூட்டிக்கு அனுப்புறாங்கன்னா அவங்க அந்த இடம் இருக்கிறதுலே பாதுகாப்பான இடம் நம்பி தான் அனுப்புறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம தான் நிம்மதியா வீட்டுல தூங்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் எழுந்து பார்த்தா அவங்க வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு துயரம் நடந்து போயிருக்கு. இங்க இருக்கிற எல்லா நாட்டுல இருக்க அத்தனை மருத்துவர்களுக்கும் பாதுகாப்பு வேண்டிதான் நாங்க போராட்டம் ஆரம்பிக்கிறோம். ஆனா அதை விட மிக மிக முக்கியமான ஒண்ணு, நாங்க ஒரே ஒரு கோரிக்கை தான் இங்க வைக்கிறோம். அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்ன நீதி கிடைக்க போகுது? அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டி போராட்டம் பண்ற மருத்துவர்களுக்கு என்ன பாதுகாப்பு கிடைக்குது? நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சுதந்திர தினம் கொண்டாடிட்டு இருந்தோம், மார்த்தட்டி சொல்லிட்டு இருந்தோம். நம்ம எல்லாருமே சுதந்திர இந்தியா, மிகப்பெரிய குடியரசான இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுதந்திர தினத்தோட நைட்டுல, அந்த சுதந்திர தினத்தோட நடுராத்திரி 12 மணி 1 மணிக்கு அமைதி முறையில போராட்டம் பண்ணிட்டு இருந்த மருத்துவர்கள் அதே மருத்துவக் கல்லூரியில ப்ரூட்டலா அட்டாக் ஆகப்பட்டு அந்த மருத்துவமனையில இருக்க பகுதிகள் எல்லாமே சேதமடையப்பட்டு அங்க இருக்கிற எவிடன்ஸ் எல்லாமே இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கான ஒரு அட்டாக் நடந்திருக்கு. இவ்வளவு தூரம் ஒரு மருத்துவ கம்யூனிட்டி வெளியில நாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணி வி ஆர் ஆஸ்கிங் ஃபார் ஜஸ்டிஸ் பப்ளிக்ல இருந்து நாங்க கேட்டுட்டு இருக்கும் போதும் இவ்வளவு பெரிய ஒரு துயரம் எங்களுக்கு இழைக்கப்படுதுன்னா எங்களுக்கு வேற வழி கிடையாது. எங்களுடைய தேவையான நீதி கிடைக்கிறதுக்கு, எங்களுடைய ஒரு மருத்துவருக்கு நீதி கிடைக்கிறதுக்கு, இந்த நாட்டோட ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு இது ஒரு வழிதான் இருக்கு.
எங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு நாங்க வெளியில வந்து போராடி ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க மருத்துவர்களும் போராட்டினா மட்டும்தான் அந்த நீதி கிடைக்கும்னா அது செய்யவும் நாங்க தயாரா இருக்கோம். அப்போ கூட எந்த ஒரு போராட்டம் மாதிரி இல்லாம மருத்துவர்களோட போராட்டம் எப்பவுமே கண்ணியமா இருக்கும். மருத்துவர்களோட போராட்டம் எப்பவுமே ஒரு மக்கள் சார்ந்ததாக இருக்கும். இப்பவுமே நாங்க அவசர பிரிவை எதையுமே நிறுத்தல. இப்பவுமே நாங்க இன்டென்சிவ் கேர் உயிர்காக்கும் சிகிச்சைகள் எதுவும் நிறுத்தல. யாருக்கு எப்ப அவசர சிகிச்சை எங்க தேவைப்படுதுனாலும் அது போகிட்டே தான் இருக்கு. அவசர சிகிச்சை இல்லாத பகுதிகளை மட்டும் நாங்க வெளியில வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு நாட்டில் இருக்க அத்தனை மக்களும் அத்தனை இளைஞர்களும் எப்படி ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போராடினீங்களோ, எப்படி ஒவ்வொரு சென்சேஷனல் நியூஸுக்கும் நீங்க போராடி ஒரு போராட்டம் பண்ணீங்களோ, ஏன்னா நாங்களும் அதுல ஒருத்தரா இருந்தோம். இப்ப எங்களை தனியா பார்க்காதீங்க. டோன்ட் ஷோ பார்ஷியாலிட்டி டு அஸ். வி ஆர் ஒன் ஆஃப் அஸ். தேங்க்யூ. இன்று அதாவது அவசர சிகிச்சையை தவிர இங்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் போராட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. காலை 7:30 மணியிலிருந்து 12 மணி வரையிலும் இந்த போராட்டம் என்பது நடத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல கருப்பு பேட்ஜ் அணிந்தும் கருப்பு சட்டை அணிந்தும் இந்த போராட்டம் என்பது காலை முதல் தொடங்கியிருக்கிறது.